தங்கம், அடியே தங்கம், தங்கம், இங்கதான் இருக்கிறியாடி? இருக்கிற இல்லைக்கா, வீட்டில் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். என்னை துரத்தி விட்டாங்க. மாமா வந்து அவங்க ஃப்ரெண்டோட இடம்னு சொல்லி என்னை இங்கே இருக்க வச்சிருக்கு. திரும்பி வீடு பார்த்துட்டு கூட்டு வந்துச்சு. ஆனால் என்ன மாமா வெளியில் போனது ஆளை காணோம். சரி, அது வரைக்கும் எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு என் கூட பாதுகாப்பாக இருக்குது. அதை நம்பி தான் நான் இங்கே இருக்கிறேங்க. அடியாண்டி நீ வேற இந்த காலத்தில் போய் இப்படி இருக்கிற பாரு நீனும். இல்லைக்கா, இப்போ வந்து லவ் மேரேஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுக்கா. ஆனால் வந்து வீட்டில் பார்த்து பண்ணி வைக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. சரி, இவன் வந்து நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன். உண்மையே சொல்லக்கூடாது, எனக்கு வந்து நல்லதாக போட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். தங்கத்தில் பண்ணினா தான் தாலி வேணுமா? இல்லையே, கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். நல்லா வச்சு பார்த்துக்கணும், நம்பி இருக்கணும். அவ்வளோ என்னமோ அந்த பகவானை தான் கேட்கணும். நீ எப்படி வாழ போறியோ, எப்படி இருக்க போறியோ. தேடிட்டு ஒன்று அலைஞ்சி வந்திருக்கண்டி, நீ இப்படி வந்து கிடைக்கிறியடி. நான் என்ன பண்ணுவேன்? போகாத இடமும் இல்லை, எதுவும் இல்லை. நீ இப்படி வளர்த்து நீ இப்படி வந்து கிடக்குற, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியும். ஏண்டி ஏண்டி இப்படி வந்து படுத்து கிடக்குற? அக்கா, எப்படிக்கா கண்டுபிடிச்சேன்? ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு வந்தேன்டி உன்னைய. இல்லைக்கா, ஒன்று நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க்கா. நான் அப்பயே சொன்னேன்ல, தலையடியாக அடிச்சு விட்டேன்ல. நிலைமையப்போ என்ன பண்ணுவேன்? 2 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. சரி, இந்த வீட்டில் வேலை கேட்டேன். வேலை பார்த்துட்டு வீடை கூட்டிகிட்டு நம்ம இங்கே கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அதான் அப்படி தங்கிக்கிட்டேன். ஏண்டி கால சூழ்நிலையே சரியில்லை, இப்படி வந்து படுத்து கிடக்குறேன்னா என்ன பண்ணுவேன்? நம்பினவனும் கை விட்டான், நான் என்னங்க பண்ணுவேன்? நான் சொன்னேன்ல, கேட்டிய ஒரு நாள் ஆகுது. எப்போவுமே கேட்கவே கேட்க மாட்டியே. அந்த சூழ்நிலையை பாரு. பெற்றவங்க பண்ணி வைக்கிற வாழ்க்கை வீணாக போகுது. நானாக தேர்ந்தெடுத்தேன். நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இப்படி வீணாக போச்சு. இதுக்கு மேலே நான் யாரை காண குறை சொல்ல முடியும்? கடவுளை போய் குறை சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாமே போச்சு 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 போச்சு. இன்னும் பெற்றவளுக்கு இன்னும் மனசு வரலையாடி உன்னை வந்து பார்க்குறதுக்கு. இந்த கோலத்தில் இருக்கிறிய நான் என்ன தாண்டி பண்ணுவேன்? வருவான்னு பார்க்குறேன். உன் பெற்றவ வரல. உன் பெற்றவளுக்கும் மற்றவங்களுக்கும் என்னடி வித்தியாசம்? இந்த கோலத்தில் கூட இன்னும் பார்க்க வரல பாரு உன் பெற்றவ. உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா? இல்லை தெரியாதா? எதையாவது சொல்லேண்டி, யாருக்காவது தெரியுமா? நான் என்ன தான் பண்ணுவேன் இந்த கோலத்தில்? ஏண்டி உன் பெத்தவ எங்கே இருக்கிறா? நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ எங்கே இருக்கிறான்னு கூட இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லையடி. தெரிஞ்சாலும் நானாவது தேடி தேடியாவது கூட்டிகிட்டு வந்து புத்திமதி சொல்லி உன்ட்ட வந்து சேர்த்துருவேனடி. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடி பண்ணுவேன்? வேற மாசமாக இருக்கிறதடி, பச்சை பிள்ளைக்காரிடி. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடி நான் பண்ணுவேன்? இந்தடி, இப்போ நான் சொல்கிறத கேளு. என் வயிறு எரிஞ்சு நான் சாப விடுறேன். அவன் என்னைக்கு எங்கே போனாலும் 10 பொண்டாடி கட்டாலும் நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதக்கா. இங்கே போனா விடை தெரியாமல் இந்த உலகை விட்டு எங்கே போனாய்?